பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி அப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே அப்பா உயர்த்தி பிடிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எடுத்து வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, நமது கர்த்தரது மகத்துவத்தை நாம் சொல்ல போனால் நமக்கு ஒரு நாவு போதாது. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க நாம் பல திட்டங்கள் திட்டுவோம். ஆனால் அதை நடப்பிக்கும் போது நாம் நினைத்த அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியாக அருமையாக அந்த காரியம் முடியாது. ஆனால் நமது கர்த்தரோ சில வேளைகளில் அவரது சித்தத்தை செய்ய நம்மை அழைக்கும் போது அவர் செய்ய நினைத்ததை நாம் நினைக்காத வழிகளில் மிக சுலபமாக நாம் கண்டு பயப்படும்படியாக மிகவும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஏனெனில் அவர் பெரிய காரியங்களை செய்தாலும் சின்ன காரியங்களை செய்தாலும் அதை நம்மால் கிரகிக்கவும் முடியாது, ஆராயவும் முடியாது. அது மட்டுமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை மிக சாதாரணமாக செய்கிற வல்லமையுள்ள தேவன் அல்லவா அவர். இதற்கு ஒரே ஒரு கருப்பொருள் தான் தேவையா இருக்கிறது. நாம் செய்ய விரும்புகிற காரியம் தேவ சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு சித்தமானதை நாம் சிந்திப்போமே, கர்த்தர் செயல்பட அவருக்கே இடம் கொடுப்போம், காரியத்தை நாம் அழகாக பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு மந்த வழியில் இருக்கிற ஒரு விசுவாச சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சபை நகர்த்தினராக நான் மாறி சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நடுவில் ஏதோ ஒரு காரியத்திற்காக சர்ச்சிலிருந்து வெளியே வந்தப்போ படிக்கட்டுகளிலே வெயிலே பிள்ளைங்கள்லாம் உட்காந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடு வெயிலாக இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளும் அதில் இருந்தாங்க. நான் ஒரு தகப்பன் அல்லவா. அதனால் உள்ளே போன உடனே சம்பவம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நம்மெல்லாம் உள்ள அழகாக சர்ச்சு உள்ள நம்ம ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த குழந்தைகள்லாம் பாவம் வெயில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு என்னப்பா பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை, அந்த பிள்ளைகளுக்குன்னு
ஒரு இடம் இருந்தால் பிள்ளைங்க நிறுத்தி, ஏன்னா குழந்தைங்க பாஸ்டர் என் பிள்ளைங்கள்லாம் கூட இருக்கிறாங்க இதில், அதுக்காக நான் சொல்லலை, ஆனால் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், அப்பா இந்த சபை மிகவும் ஏழை சபை அப்படின்னு தான் சொன்னார் அவர். அப்போ இது ஒரு ஏழைகள் இருக்கிற ஒரு சபை, நீ உன் மனைவி நீங்கள்லாம் தான் பேங்க் எம்ப்ளாயிங்க, ஒன்று செய்யுங்க, நீங்கள்லாம் சேர்ந்து மேலே ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க, ரூம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூலை மேலே நடத்தலாமே அப்படின்னாரு. அவர் என்னடா அப்படி கேட்ட உடனே நம்ம பக்கமே திருப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அவருக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் சரிங்க பாஸ்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த வாரம் போகும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அவரே என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன நான் சொன்னேனே, நீ என்ன செய்கிறேன்னு சொன்னியே, செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். இது ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் யோசித்தேன், வீட்டுக்கு வந்த உடனே யோசிக்க ஆரம்பித்தேன், எந்த வகையில் மேலே ஒரு பில்டிங் முழுசும் ஒரு 2 ரூம்ஸ் போட்டு பிள்ளைகளுக்காக கட்டணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப அதிகமாக செலவாகும், நம்ம ஒரு ஆள் பொறுப்பெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்ப எனக்குள்ளே ஒரு காரியத்தை ஆண்டவரே உண்டாக்கினார் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது தேவராஜ்யத்தினுடைய பணியாக இருக்கு. நம்ம தான் ஏற்கனவே சினிமா கச்சேரிகளில் வெளியே பாடிக்கிட்டு இருந்தோமே, ஸோ பாடுகிற திறமையே கர்த்தர் நமக்கு தாரந்தை கொடுத்துருக்கிறார். நாமளே ஒரு காஸ்பல் மியூசிக் ஒரு ஈவினிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டுகளெல்லாம் விற்று அதன் மூலமாக வர பணத்தை எடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்தா மேலே கட்டிடுவார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் இந்த காரியத்தை. சொன்ன உடனே அவர் சொன்னார், அது என்ன பண்ணுவியோ, நீ பாடுவியோ பிச்சை எடுப்பியோ எனக்கு தெரியாது, நீ கட்டுன்னு சொன்ன இல்லை, கட்டிடுப்பா, நீ செய்ப்பா, அதை செஞ்சு முடிச்சுடுப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு இப்போ பெரிய டார்கெட் என்னென்னா, என் கூட பாடினவங்க எல்லாம் சினி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் பாடினவங்க, அவங்கள கூட்டின்னு வந்து ஆண்டவருடைய இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. சுவிசேஷ ஊழியத்துக்குனே பாடுறவங்க யாராவது இருப்பாங்களே, அப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அப்போ தான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த நேரம். ஸோ என்னோட இந்த காஸ்பல் சிங்கர்ஸ் எல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது, அந்த ட்ரூப்பில் வாசிக்கிற அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்கள்லாம் எனக்கு தெரியாது. உட்காந்து வீட்டில் ரொம்ப நாளாக யோசிக்க ஆரம்பித்து ஒரு மாதம் இதை யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு சண்டே நான் போகும்போதும் என்னை பாஸ்டர் கேட்டு, என்னப்பா என்ன பண்ணுறேன்னு சொன்னியே, ஏதோ பண்ணுறேன்னு சொன்னி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்க இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசை உறுத்தலாக மாறிவிட்டது. சரி, இந்த செபிக்க ஆரம்பித்து உபவாசம் எடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க, இது உம்முடைய குழந்தைகளுக்காக செய்ய போகிற ஒரு கட்டுமான பணியாக இருக்கிறதுனால அந்த கட்டுமான பணிக்கு உண்டான தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு காஸ்பல் ஈவினிங் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஈவினிங் நடத்துறதுக்கு ஆசைப்படுறேன், இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் போய் கேட்டேன். அவங்க எல்லாமே சினி ப்ரோக்ராம்ஸில் வாசிக்கிறவங்களா இருந்தாங்க. சரி, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் உபவாசமே எடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், இது தேவசித்தமாக இன்றைக்கி நம்ம செய்தியில் சொன்னோம் பாருங்கள், அது வந்து தேவசித்தமாக இருக்குமே, ஆனால் அந்த ஒரு காரியம் போதும் கர்த்தர் காரியத்தை பொறுப்பெடுப்பதற்கு, அது ஒரு காரியம் போதும் என்ற அந்த நினைப்போட ஆண்டவரே இது உம்முடைய ராஜ்யத்தின்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அப்படியே யோசனையோடு வந்து நான் என் கூட எனக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரர் எனக்கு பால் அபரகாம்னு அவரை நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய அதாவது பேங்க்கில் இருக்கிற அந்த சைக்கிள் ஷெட்டுக்கு எதிர ஒரு டீ கடையும், அங்கே வந்து நிறைய பேர் சிகரெட்லாம் பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அன்றைக்கி பார்த்து மழை, அந்த மழையில் அந்த வெளியே நின்று டீ குடித்து சிகரெட் பிடிச்சவங்க எங்கள் பேங்கினுடைய அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அந்த பிரதரும் டீ குடிச்சிக்கிட்டே 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொல்லி, என்ன லாபி ரொம்ப யோசனையாக இருக்கீங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டார். இல்லை, இந்த மாதிரி இதில் சர்ச்சில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டார் எங்கள் பாஸ்டர், அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னா. என்ன பண்ணலான் இருக்கீங்க, எவ்வளோ ஆகும் அதுக்கப்புறம், நிறைய பெரிய பட்ஜெட்டாக இருக்குமே பில்டிங் ஆச்சே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என்ன பண்ணுறதா இருக்கீங்கன்னு. இல்லை, இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம், ஏன்னா நான் பாடிக்கிட்டு இருந்தோமே, இப்போ ஆண்டவருக்காக பாட ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி செய்யலாம் இல்லையா, ஆனால் அதுக்கு ஒன்று ஒரு ஃபுல் ட்ரூப் எனக்கு கிடைக்கணும், அப்படியே ஒரு கிறிஸ்டியன் மியூசிக் குரூப், அந்த மாதிரி குரூப் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தப்பா, சரி நம்ம ஜெபம் பண்ணலாம், அன்றைக்கி தான் உபாசம் எடுத்திருக்கீங்கல்ல, அதனால் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது என் தோள் மேலே யாரோ ஒருத்தர் கை வைக்கிற மாதிரி இருந்தது. உடனே இப்படி தோள் மேலே யார் கை வைக்கிறான்னு இப்படி திரும்பி பார்த்தா என் தோள் மேலே வச்ச அந்த சகோதரனுடைய கையில் இன்னொரு கையில் சிகரெட் இருந்தது. இவர் யாராவது சிகரெட் பிடிக்கிறவன் நம்ம மேலே கை வைக்கிறான்னு இப்படி திரும்பி அவரை பார்த்து, அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன பிரதர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. இல்லை, கேள்விப்பட்டீங்களா என்ன அப்படியா, நான் எனக்கு கேட்டுச்சு நீங்கள் பேசுனது, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு என்னுடைய சின்னதாக ஒரு சாட்சி என்னை குறித்து கேட்டார். அப்படியா, பாடுறவரா அப்படின்னு சொல்லி.
ஆமாம் பிரதர் அப்படின்னு. நீங்கள் என்ன கையில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரதர் வெள்ளை ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை சுற்றி இருக்கிற பேங்க்குங்களில் நிறைய பியூன்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அடுத்த எதிர்க்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கு நிறைய இருக்குது. அதுலேருந்து யாரோ ஒரு இவர் போல இருக்கு, சப்ஸ்டாஃப் போல இருக்கு, கையில் சிகரெட்டோடு நிற்கிறாருன்னு அவர் அப்படி இந்த கையை அப்படி தட்டி விட்டுட்டு நான் அப்படி பார்த்தேன். அவர் உடனே என்னை பார்த்து என்ன கேட்டார், தென்னக கிஷோர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தென்னக கிஷோர்னா, கிஷோர்ன்றவர் இந்தி சினிமாவில் பாடுறவர். அப்போ அந்த தென்னக கிஷோர் யாருன்னாரு, நான் தான் அப்படின்னாரு. அப்படியா, தென்னக கிஷோரா, அப்போ நீங்கள் சினி ப்ரோக்ராம் பாடுறவரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. முந்தைய சினி ப்ரோக்ராம் பாடிக்கிட்டு இருந்தோம் பிரதர், இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய குழு அப்படின்னார். யார் அப்படின்னா, அப்போ தான் அவர் சொன்னார், நேரு தைரியம் ஃபேமிலிக்கு நாங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னார். நான் சொன்னேன், அவங்க பெரிய ஊழியக்கார குடும்பமாக செய்யா, நீங்கள் என்ன இப்படி சிகரெட்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் நடந்திருக்குது, அந்த சோகம் நடந்ததுனால இப்போ இந்த லெவலுக்கு தள்ளப்பட்டு இப்போ நான் சர்ச்சுக்கும் போகிறதில்ல, கையில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன், நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எனக்கு எப்படி உதவி செய்வீங்க அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், இப்போ நீங்கள் என்ன எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபுல் ட்ரூப்பை உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அந்த ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமா, ஏன்னா என்கிட்ட முழு ட்ரூப் இருக்குது, இப்போ அவங்க அப்படியே காஸ்பல் சிங்கர்ஸாக மாறி இருக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே இந்த பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஐயோ எங்கேயோ தேடிக்கிட்டு போனோம். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் இது வாய்க்க செய்தார் என்று சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டேன், நான் என்ன பதில் செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், ஏன்னா உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாருன்னு சொன்னதுனால நீங்கள் ஒரு காரியத்தை எனக்கு செய்வீங்களா அப்படின்னார். நிச்சயமாக நான் என்ன காரியம் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு செய்யுங்கன்னு சொன்னபோது என்ன காரியம் நடந்தது என்பதை நாளைய சாட்சியில் நாம் கேட்போமா, ஏன்னா இப்போ நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த சாட்சியை எப்படியாய் வாய்க்க செய்தார், அவருடைய ராஜ்யத்தின்படியே நாம் செய்யும்போது எப்படி அவர் அதிசயமாய் காரியங்களை முடிக்கிறார் என்பதற்காக இந்த சாட்சியை கொடுத்தேன். எனவே இந்த நாளிலும் இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரம தகப்பனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை மிக லகுவாக செய்கிற தேவனாய் நீ இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா என்பதை பார்த்து செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய சித்தத்திற்கு உகந்தவர்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.